ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஆமு சேனல். அனைவருக்கும் காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கேட்குற ஒரே விஷயம், உங்கள் ஃபேஸ் கேர் எப்படி எடுத்துக்கிறீங்க, உங்கள் பியூட்டிக்கு என்ன காரணம், அந்த சீக்ரெட் டிப்ஸை எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணுறது கிடையாது, இட்ஸ் ப்ராமிஸ். வெறும் குளிச்சுட்டு வந்தேன்னா நான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரோஸ் வாட்டர் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுவேன், வேறு எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ரோஸ் வாட்டர், ஜஸ்ட் ஒரு சின்ன லிப்ஸ்டிக், அவ்வளோதான், ஒரு பொட்டு, அவ்வளோதான். ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேஸ் க்ரீம், கன்சீலர், ஃபவுண்டேஷன் அதெல்லாம் நான் எப்போவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஈவன் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கூட நான் பவுடர் அடித்தது கிடையாது. இதுதான் உண்மை, ஃபேக்டும் இதுதான். எங்கள் வீட்டில் பவுடர் கூட இருக்காது. அதனால் நான் வந்து பவுடர் அடிச்சுட்டு க்ரீம் போட்டுட்டு தான் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. லைவ்லேயும் கேட்குறீங்க, என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் பியூட்டிக்கு சீக்ரெட் என்னன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க, எந்த சீக்ரெட்டும் கிடையாது. நான் இருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஆனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஃபேஷியல் பண்ணுவேன். அது என்ன ஃபேஷியல் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பியூட்டி டிப்ஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் என்ன சோப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்? நான் வந்து ரொம்ப வருஷமாகவே நான் யூஸ் பண்ணுற சோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவ் மட்டும்தாங்க. டவ் சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை தவிர்த்து வேறு எதுவும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதும் கிடையாது. வேறு எங்கேயாவது வெளியே போகணும், ஒரு 2 நாள் எங்கேனா ஸ்டே பண்ணணும், எங்கன்னா போயிட்டு வரணும் அப்படின்னா கூட டவ் சோப்பு வாங்கிட்டு போவேனே தவிர அங்கே இருக்க சோப்பு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். வேறு மாற்றி சோப்பு வந்து எதுவும் போடவும் மாட்டேன். வேறு எதுவும் போட்டது கிடையாது. போட்டால் அது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு கூட எனக்கு தெரியாது இப்போதைக்கு. நான் யூஸ் பண்ணுறது டவ் சோப் தான். அந்த டவ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலராக இருக்குது இல்லையா? ஆலிவேரா டவ்லாம் இருக்குது. டவ்லேயே ஆலிவேராலாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. ஒயிட் பார் சோப் மட்டும்தான். டவ்வில் ஒயிட் கலர் சோப் இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. அதெல்லாமும் நான் மாற்றி யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக இதை மட்டும்தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா கூட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ் எப்போவுமே வந்து நல்லா க்ளோயிங்காக தெரியும். ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகாது. அதனால் தண்ணி வந்து நிறைய குடிப்பேன். இப்போ தான் வந்து குடிக்க கற்றுக்கிட்டேன். அதுவும் முன்னெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் குடிக்க மாட்டேன். இப்போ தான் வந்து நானே வந்து தண்ணி ஒரு பாட்டில் ஒரு நாளைக்கு 2 லிட்டராக குடிச்சிட்டு ஆகணுன்றதுனால இது பாருங்கள், எவ்வளோ பெரிய பாட்டில், பெரிய பாட்டிலாக வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஃபில் பண்ணி வச்சுப்பேன். காலையில் இதை ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு 3 மணிக்குள்ளே இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுபடியும் வந்து தண்ணி அதில் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தண்ணி தான் இருக்கும். விடியத்துக்குள்ளே நைட்டெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, எழுந்து குடிக்கும்போது அதுவும் காலியாகிடும். அதனால் தண்ணி நிறைய குடிக்கிறேன். சரி, ஓகே. நான் என்ன வந்து ஃபேஸ் பேக் இப்போ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க இயற்கை மூலிகை தான். கத்தாழை எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கத்தாழையை வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரிய கத்தாழை எடுக்கல, சின்னதாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. நான் யூஸ் பண்ணுற அந்த ரோஸ் வாட்டரே கூட இப்போ நானே வந்து தயாரிச்சிக்கலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்குன்னு தவிர, கடையில் க்ளோபெரி ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து பஞ்சாராஸ் நிறைய நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து பஞ்சாராஸ் கூட யூஸ் பண்ணதில்லை. க்ளோபெரி ரோஸ் வாட்டர் அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கோடை போட்டுக்கலாம். இப்படி பண்ணிட்டா தான் வந்து அந்த ஜெல் வந்து உங்களுக்கு நிறைய வரும். அதனால் கத்தியில் இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் இந்த வெறும் இந்த ஆலிவேரா இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். சரியா? நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால தான் வந்து இவ்வளோ ஜெல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம கட் பண்ணல அப்படின்னா ஜெல் வந்து கிடைக்காது. தெரியுதா உங்களுக்கு? இப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. இந்த நோஸ் பக்கத்தில் இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்லலாம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த நோஸ் பின்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் தான் பார்த்து மசாஜ் கொடுக்கணும். கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணு மேலெல்லாம் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கருவளையம் இருக்கும் இல்லையா, அந்த கருவளையெல்லாம் வந்து மறையும். டைம் இருக்கும்போது வாரத்தில் நீங்கள் 2 நாள் கூட பண்ணலாம். 2 நாள் கூட நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் இப்போ வெறும் ஆலிவேரா மட்டும்தான் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கே வந்து அந்த க்ளோ வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நான் வேறு எந்த க்ரீமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெறும் ஆலிவேராவில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து அதில் இல்லை ஜெல்லு, நான் இன்னொன்று வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜெல் தேய்ச்சதுனால வச்சு நான் இன்னொன்று எடுத்துக்கிறேன். அதுலேயே வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஜெல் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, சுகர் எடுத்துருக்கேன் பாருங்கள். சுகரில் வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. சுகரில் டிப் பண்ணிவிட்டு இந்த சுகரில் டிப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? சுகர் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணு. சுகர் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும். மறுபடியும் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் எடுத்துருக்கேன். வழுக்குது, கீழே விழுந்துடும் போல இருக்கு. யார் வர்றது பாருங்க. மீனும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்கிட்ட வர மாதிரி வந்து நல்லா வந்து பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கையில், கழுத்து, கைக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட்ஸ்க்கு, கழுத்துக்கு. சரியா? எனக்கு மீன் ஏதோ பார்க்குறா பாருங்க. அம்மா ஏதோ பண்ணுறாங்களே, போட்டுக்கிறியாடா? பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடச்சிருக்கு பாருங்கள். நாம் இந்த மாதிரி சீக்ஸில் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா சப்பியாக நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க. வழுக்குது, வேறு ஒன்றும் இல்லை.
நெத்திலலாம் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. கண்ணு கீழே மட்டும் நல்லா மெயினாக வந்து ரொம்ப நேரம் வந்து மசாஜ் கொடுங்க. எப்படியோ இந்த வீடியோன்னு சொல்கிறேன், இந்த ப்ராசஸிங்கில் நீங்கள் இறங்குனீங்கன்னா 1 ஹவர் வந்து நீங்கள் உங்களுக்காகவே ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், அதாவது சண்டே டைமில், சாட்டர்டே டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீ இல்லை, இருந்தாலும் வந்து என்னோடய கேர் எடுத்துக்கிறதுக்கு நான் கொஞ்சமாவது டைம் எடுத்துக்கணும் இல்லையா? அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த வேலையில் இறங்கிட்டேன். அப்படி வந்து நீங்கள் உங்கள் கேட்டவங்களுக்கும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைம் இன்னும் கொஞ்ச நேரம் நான் பண்ணுவேன். ஆனால் வந்து டைம் இல்லாத காரணத்தால் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன். அப்படிதான் வரும் அலிவேரா. ஓகேவா? இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி கண்ணு கீழெல்லாம் வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணும்போது தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கருவளையெல்லாம் வந்து மறையும். இந்த மாதிரி நகத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் ஒரு இது இருக்கும் உங்களுக்கு, அந்த டாட்டட் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து மறையும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் நான் காய விடுவேன். நான் 5 நிமிஷம் காய விட்டுட்டுன்னா எங்கள் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். அடுத்த ப்ராசஸிங்கில் இறங்கிடலாம். சரியா? அடுத்து வந்து தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வீடியோவில் தெரியாது, நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் மஞ்சப்பொடியில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். இதுதாங்க சத்தியமான உண்மை. நான் இதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு எதுவும் திரும்ப சொல்கிறேன், எந்த க்ரீமும் யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கள் வீட்டில் எந்த க்ரீமும் கிடையாது. எனக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு கெமிக்கல் வந்து எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இதில் வந்து ஜூஸ் அவ்வளோவா இல்லைன்றதுனால நான் வேறு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஆலிவேரா ப்ளெயினாக பண்ணுங்கள். அப்புறம் வந்து சர்க்கரையை தொட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். அடுத்து வந்து தக்காளி எடுத்து இந்த மாதிரி மஞ்சப்பொடி எடுத்து தேய்ச்சிக்கோங்க. டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் வேகமாகவே பண்ணுறேன். தக்காளி வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து நல்ல க்ளோ கொடுக்கும். அதனால் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. கையெல்லாம் ஒளி வருது பாருங்க. அதெல்லாம் அப்படியே நம்ம கைக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் கையில் அந்த மாதிரி பண்ணி விடுங்க. ஏன்னா தக்காளியிலே வந்து நம்மளால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த தக்காளி ஜூஸை மட்டும் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்.
அடுத்து வந்து கம்மல் பிடிக்காதரா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு தக்காளி பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து சுகரில் டிப் பண்ணிக்கோங்க. சுகரில் வச்சுருக்காங்க, சுகரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணி வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஆச்சரியப்படுவீங்க நீங்களா அதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு க்ளோ. முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறத வந்து தவிர்த்துக்கோங்க. கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். தக்காளியில் பண்ணிட்டுமா? அதை பிடிக்காது. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்து சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். லெமன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, லெமனை வந்து நல்லா வந்து கையிலையோ இல்லை கீழே வச்சு அப்படி நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் நல்ல ஜூஸ் வரும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டதை இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். கடிக்கிறா, என் காதை பிடிக்கிறான்னு நான் தள்ளுறேன், எனக்கு கடிக்கிறா பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. லெமன் போடும்போது உங்கள் முகத்தில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, கண்ணுக்கிட்டெல்லாம் போடும்போது பார்த்து போடுங்க. கண்ணில் பட்டுடுச்சுன்னா கண்ணு எரியும். சொன்னல நான் வந்து லெமன் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா செமையாக எரிச்சலாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கிட்ட வந்து லெமனை எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே பொறுமையாக தேய்ங்க. கண்ணுக்கிட்ட தேய்க்கும் போது பொறுமையாக தேய்ங்க, கேர்ஃபுல்லாக தேய்ங்க. இவ்வளோதாங்க, அவ்வளோதான். இதை நம்ம இப்போ அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரீயாக ரெஸ்ட்டில் விடலாம். எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது வந்து அப்படியே காயும். காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். சரி, இதுதான் வந்து என்னோட வந்து ஃபேஸ் கேர் டிப்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. தக்காளி, கற்றாழை, மஞ்சப்பொடி, சர்க்கரை, லெமன், அவ்வளோதான். இது மட்டும்தான். இதை தவிர்த்து நான் வேறு எதுவும் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் சும்மா டெய்லி கூட சமைக்கும் போது என்ன பண்ணலன்னா, தக்காளியை கட் பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப மலிவாக தான் விற்குது இப்போ. எங்கள் ஊர்லலாம் 7 கிலோ என்னது 7 கிலோ 100 ரூபா அப்படி விற்குது தக்காளி. ஆனால் ரொம்ப பழுத்த தக்காளியாக இருக்குது. சரி, இது இப்படியே கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன காஃபி வந்து ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு காஃபி ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பால் சூடாக தான் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, பால் குண்டா மேலே வச்சுருக்கு. காஃபி போடலாம். எங்கள் வீட்டில் ப்ரூ காஃபி தூள் தான். ப்ரூ
வீட்டில் என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காஃபி தூள் டீ தூள்லாம் வச்சு கூட ஃபேஸ் பேக் போடுவாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நான் எப்போவும் ட்ரை பண்ணுறது இதுதான். அடுத்தது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோம். ஒயிட் சுகர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் கொடுக்குறாங்கள வாங்கி வைக்கணும். அது இல்லாமல் இந்த பாயாசம்லாம் காசுவோம் இல்லையா, சாமி கும்பிட்ற அன்றைக்கி பாயாசம் செய்யறதுக்காக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இந்த மாதிரி இந்த ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் போட்டு பண்ண முடியாது இல்லையா. அதனால் எங்கள் வீட்டில் எப்பவுமே நாட்டு சக்கரை தான். பால் வந்து சுட 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 இருக்கு. மீனு கத்துறது கேக்குதா? காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு, சர்க்கரை இல்லையா, அதனால் ஒட்டுது. நம்ம அந்த கேப்பில் வந்து காஃபி குடிச்சிடலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஆயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தங்கம் ஹெர்பல் ஹேர் ஆயில். இதுதான் வந்து அந்த ஆயில். இன்னும் வந்து நம்ம லேபிள் போடலை, கூடிய சீக்கிரத்தில் லேபிள் போட்டுடலாம். நான் இதை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து என்னெல்லாம் மூலிகை அதில் சேர்த்துருக்கோம் அப்படின்றத நான் அதில் சேர்த்துருக்கேன். 34 வகையான மூலிகை வந்து நம்ம அதில் சேர்த்துருக்கோம் அந்த ஆயிலில். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். எங்களால் செய்ய முடியாது, செஞ்சு தருவீங்களான்னு கேட்டால் அதுக்காக தாங்க நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஆயில் வேணுன்றவங்க நான் அந்த ஷார்ட்ஸில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? கழுத்துலன்னா அந்த சக்கரை எப்படி தெரியுது பாருங்க. அதே மாதிரி நீங்கள் கெமிக்கல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம்லாம் போடாதீங்க, சீக்கிரமாகவே வந்து ஃபேஸில் சுருக்கம் விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் குளிக்கும்போது மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. மஞ்சள்னால் நான் சொன்னது வந்து கிழங்கு மஞ்சள் வேண்டாம். கல்யாணம் ஆனவங்க கிழங்கு மஞ்சள் போட்டு தேய்ச்சி அந்த கல்லில் உரசி தேய்ச்சி குளிப்பாங்க. கல்யாணம் ஆகாத காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் வந்து மஞ்சள் போட்டிங்கன்னா முகத்தில் மஞ்சள் நல்லா தெரியும். அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் போட்ட மாதிரியும் இருக்கும், ஆன்டிபயோட்டிக், முகத்தில் நல்ல க்ளோ கொடுக்கும். அந்த மஞ்சள் போட்ட அந்த அடையாளமே உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கடையில் தூளாகவே விற்கிது. இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கஸ்தூரி மஞ்சள் வந்து விற்கிது, கிழங்காவே விற்கிது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பொடி பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி பஞ்சப்பொடி, குளியல் பொடி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் குளியல் பொடி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் தேய்ச்சதுனால என்னோட இங்கே கைக்கு இருக்க கலருக்கோ என் முகத்தில் இருக்க கலருக்கோ நல்லா வித்தியாசம் புரியுது பாரு. இது கொஞ்சம் டல்லாக இருக்குது, இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அதுதான் வந்து கழுத்து கைக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து சேர்த்து அப்ளை பண்ணுவேன். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஃபேஸ்க்கு மட்டும் போட மாட்டேன், கழுத்து ஃபுல்லாக போடுவேன், கைக்கும் வந்து தேய்ச்சி விடுவேன். இன்றைக்கி வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால வந்து நான் ஃபேஸ்க்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஓகேங்க, நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன், சரியா? பாருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு க்ளோயிங் தெரியுது பாருங்கள்.
இப்போ வந்து நீங்கள் வந்து டவலை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். எப்பவுமே வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. நல்ல ஒரு க்ளோயிங் தெரியுது பாருங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா? நோஸ் மேலெல்லாம் பாருங்க அந்த ஷைனிங் எப்படி தெரியுது பாருங்க. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து என்னோட பியூட்டி டிப்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கத்தாழை, தக்காளி, லெமன், மஞ்சள் பொடி, சுகர், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் வந்து என்னோட பியூட்டி டிப்ஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த ஃபேஸ் க்ரீமும் கிடையாது. வேறு எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுவேன்னா, அடுத்து நான் வந்து இதுக்கு மேலே வந்து ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிடுவேன். ஸ்ப்ரே பாட்டிலில் ரோஸ் வாட்டர் ஊற்றி வச்சுருப்பேன். அதை வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். என்னோடய ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையும் வந்து அப்படியே காயிற வரைக்கும் விட்டுடுவேன். நான் வந்து அதையும் துடைக்க மாட்டேன். அப்பப்போ ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிப்பேன். இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து என்னோடய பியூட்டி டிப்ஸ். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Sweet Ammu. Tata, bye bye. Take care.